123வது மார்கழி இசை விழா ஸ்ரீ பார்த்த சாரதி சுவாமி சபா சார்பில் சென்னையில் வரும் 4ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இந்த இசை விழாவின் தொடக்க விழா சென்னை மயிலாப்பூர் வித்யா பாரதியில் அண்மையில் நடைபெற்றது. இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இசை விழாவை தொடக்கி வைத்தார் ஸ்ரீரங்கம் ஸ்ரீமத் ஆண்டவன் ஆசிரமத்தின் தலைமை குரு ஸ்ரீ வராக மகாதேசிகன் சுவாமிகள். செம்பனர் கோயில் SRGS மோகன்தாஸ் தலைமையில் நாதஸ்வர இசை கச்சேரி நடைபெற்றது. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. எல்லோருக்கும் நமஸ்காரம். நமது பார்த்தசாரதி சுவாமி சபாவின் 123வது ஆண்டு இந்த வருஷம். அதனோட விழாவின் இசை விழா துவக்க நாள். அத்துடன் நம்மளோட இன்னைக்கு ரொம்ப பிராச்சீனமான ஒரு உன்னதமான ஸ்ரீரங்கம் ஸ்ரீமத் ஆண்டவன் சுவாமி அவர்கள் இங்கே ஆச்சாரியன் எழுந்தருளி நம்ம எல்லாம் இன்றைக்கி மனமகிழ்ச்சியோடு ஆசீர்வதிக்கிறது நமக்கெல்லாம் கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம். பெருமாள் ஆச்சாரியனாக பிறக்கிறதுக்கு தான் ரொம்ப ஆசைப்படுவார். நான் இது காலட்சேபத்தில் கேட்டது. அதுக்காக தான் கிருஷ்ணாவதாரத்தில் ரத சாரதியில் இருந்து உபதேசம் பண்ணார், கீதாச்சாரியனாக இருந்தது. பார்த்தசாரதி பெருமாள் திருப்பி அந்த கீதையை நான் உபதேசம் பண்ணணும், அதில் நானே பிறக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்ரீ ராமானுஜராக பிறந்தது எங்கள் ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள். ஸோ எப்போவுமே அந்த ஆச்சாரியன் தான் ரொம்ப வசதியானதுன்னு பகவான் கிருஷ்ணரே சொன்னதால் நாங்கள் ஒரு 20-25 வருஷமாக நம்ம ஜிஆர் சுவாமிகள் தான் வர வச்சு அவளுக்கு மரியாதை பண்ணி அவளை இந்த விழாவை துவக்கி வைக்கிற ஒரு சம்பிரதாயத்தை கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமாக அது வச்சுன்னு இருக்கோம். As we all know, Parthasarathi Swami Sabha is one of the premier institutions, one of the oldest sabhas. இதில் நாங்கள்லாம் அந்த நாளில் நிறைய வாசித்த பிரமேயங்கள்லாம் உண்டு. இன்றைக்கி அந்த சபா மூலியமாக இவாளுக்கெல்லாம் இந்த கௌரவம் கிடைச்சது எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமை, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு பெரிய சபை, இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் தேர்ந்தெடுத்து கௌரவிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய சமாச்சாரம். அதுக்கு நம்ம அந்த சபைக்கு நன்றி தெரிவிச்சுக்கணும். எல்லாவற்றுக்கும் மேலாக இது தலைமை தாங்கி இங்கே நடத்தி கொடுக்கணும் ஒரு சுவாமிகள் ஆண்டவன் சுவாமிகளுக்கு பூஜை செய்கிற ஆண்டவன் சுவாமிகளுக்கு என்னுடைய வந்தனங்களை தெரிவிச்சுக்கிறேன். நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் இருந்து இந்த விழா தொடர்ந்து பிரமாதமாக நடக்கணும். இன்னும் நிறைய பல வருஷங்கள், இப்போ 123வது வருஷம்னு சொல்கிறேன். இன்னும் அதுக்கு மேலே இன்னும் எவ்வளோ போகணும், நிறைய 150, 160, 200 வருஷங்கள் இப்படிலாம் பிரமாதமாக நடக்கணும்னு சொல்லி பகவானை வேண்டிக் கொண்டு நான் என்னுடைய சிற்றுரையை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ, நமஸ்காரம். இந்த விழாவில் கலந்து கொண்டு தலைமை உரையாற்றினார் டாக்டர் நல்லி குப்புசாமி. அவர்களை பாதாரவிந்தமாக நமஸ்கரித்து என் தலைமை உரையை தொடங்குகின்றேன். சுவாமிகள் அவர்கள் இன்று எழுந்தருளியிருப்பது நம்ம சபா பெற்றுள்ள பாக்கியம். 123 வருடங்களாக செயல்பட்டு வரும் நமது பார்த்தசாரதி சுவாமி சபாவின் வருடாந்திர இசை விழாவிற்கு வந்திருந்து ஆசீர்வதிப்பவர்கள் எல்லோரும் இவரை போன்ற மகான்களே. இதற்கு காரணம் நம்ம சபா இசையை ஆன்மீகத்துடன் இணைத்தே போற்றி வருகிறது என்பது. ஸ்ரீ சுவாமிகள் அவர்கள் பழமைக்கும் புதுமைக்கும் ஒரு பாலமாக இருந்து வருகிறார். வேதங்கள் முதல் இன்றைய அறிவியல் வரை அனைத்தும் அறிந்திருப்பவர். அறிவியல் வழியாகவே வேதம் உபனிஷங்களை விவரித்து சொல்லும் திறமை வாய்ந்த ஞானஸ்தர். இவரது வருகை இந்த வைபவத்திற்கு புனிதம் சேர்க்கிறது. நம்ம சபாவின் சங்கீத கலாசாரதி விருதினை பெறுபவர் பிரபல வயலின் வித்வான் ஸ்ரீ நாகை முரளிதரன் அவர்கள். கடந்த 50 வருடங்களாக இசைப்பணி செய்து வருகிறார். இவரது சிறப்பு துல்லியமான இலக்கணம் மீறாத வாசிப்பு. தனியாக வாசித்தாலும் பக்கவாத்தியமாக இருந்தாலும் இவர் தனது முத்திரையை பதிப்பவர்.
இவர் விருது பெறும் இவரை சபா மூலமாக வாழ்த்துகிறேன். பாலக்காடு மணி ஐயர் நூற்றாண்டு விருதினை பெறுபவர் பிரபல மிருதங்க வித்வான் டாக்டர் எல்லா வெங்கடேஸ்வர ராவ் அவர்கள். பத்மஸ்ரீ விருது பெற்றுள்ள இவர் ஸ்ரீமதி MS சுப்பலட்சுமி, பாலமுரளி கிருஷ்ணா, செம்மங்குடி சீனிவாஸ் ஐயர் போன்ற பல கர்நாடக இசை மேதைகளுக்கும், அம்ஜத் அலிகான், ஹரிபிரசாத் சௌராஷ்டியா மற்றும் பீம்சன் ஜோஷி போன்ற இந்துஸ்தானி இசைவாணர்களுக்கும் வாசித்திருக்கின்றார். நம் சபாவில் விருது பெறும் இவரை வாழ்த்துகின்றேன். வீணை வித்தகையும் இசை மேதையுமான விதுஷி RS ஜெயலட்சுமி அவர்கள் பார்த்தா ஆச்சாரியா புரஸ்கார் விருதினை பெறுகிறார். இசை மேன்மைக்காக கோட்டுவாத்தியம் நாராயணயங்கார் விருதினை பெறுபவர் கடம் வித்வான் டாக்டர் சுரேஷ் வைத்தியநாதன் அவர்கள். துவாரம் வெங்கட்சாமி நாயுடு விருதினை பெறுபவர் வயலின் வித்வான் ஸ்ரீ விட்டல் ராமமூர்த்தி அவர்கள். G ராமநாதன் பெயரிலான விருதினை பெறுபவர் இசையமைப்பாளர் விதுஷி சுபஸ்ரீ தனிகாஜலம் அவர்கள். டாக்டர் MLV பெயரிலான விருதினை பெறும் இருவர் ஸ்ரீ கல்யாணபுரம் S அரவிந்தன் மற்றும் ஸ்ரீ விட்டல் ரங்கன் அவர்கள். விருதுகள் பெறும் அனைவரையும் வாழ்த்துகின்றேன். இந்த விருதுகளை ஸ்தாபித்து நன்கொடை அளித்துள்ள மூத்த கலைஞர்களின் வாரிசுகளுக்கு சபா சார்பாக எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். விருது பெறுபவர்களை பாராட்ட வருகை தந்துள்ளவர்கள் ஏற்கனவே நம் சபாவின் சங்கீத கலாசாரதி விருதினை பெற்றுள்ள முன்னணி கலைஞர்கள் டாக்டர் திருச்சி சங்கரன் அவர்கள். இது 3வது மேடை, நான் அவரோடு சேர்ந்து பேசுகிறேன். இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிலிருந்து பிரபல மிருதங்க வித்வான், கனடாவில் பேராசிரியராக பணிபுரிந்து வந்துள்ளவர். நெய்வேலி சந்தான கோபாலன் அவர்கள் ஸ்ரீ TN சேஷகோபாலனின் பிரதான சிஷ்யர். ஆல் இண்டியா ரேடியோவிலும் தொலைக்காட்சியிலும் இசை வகுப்புகள் நடத்தி வருபவர். விதுஷி நித்யஸ்ரீ மகாதேவன் அவர்கள் DK பட்டம்மாள் மற்றும் பாலக்காடு மணியர் என்ற 2 குடும்பங்களின் இசை வாரிசு. வாழ்த்து பேச வருகை தந்துள்ள மூவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நமக்கு கிடைத்துள்ள பாக்கியம் சுவாமிகளின் அனுகிரக பாஷானம். அதை கேட்க நானும் உங்களைப் போல் ஆசையாக இருப்பதனால் என் உரையத்துடன் நிறைவு செய்கின்றேன். எல்லோருக்கும் வணக்கம். 123வது வருட இசை விழா நினைச்சே பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு பெருவிழாவிலே இன்று ஆச்சாரியனின் அடிநீழலில் என்னுடைய இசை வாழ்க்கையில் என்னுடைய கூட வந்தவ நிறைய பேர் இன்றைக்கி வந்து அவார்டு வாங்குறேன்னா அதை பற்றி பேசணும்னா அது என்னோட கடமை. நம்ம நாகை முரளி சார் வந்து நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கான்னு தெரியலனாலும் நான் சொல்கிறேன். எனக்கு ஒரு வயசு 12 இருக்கும், அதை விட ஒரு 5 வருஷம் கூட இருக்குமா உங்களுக்கு வயசு. பலசரவாக்கத்தில் என்னுடைய சென்னையில் முதல் 2வது 3வது கச்சேரியில் அவர் தான் எனக்கு பக்வாதி. எனக்கு 12 வயசு. ப்ராடிஜின்னு இன்றைக்கி சொல்கிறோம் இல்லையா, அன்றைக்கி அதை பற்றியான ஒரு எந்த எண்ணமும் இல்லாமல் அந்த வயசுலேருந்து இளமையிலேயே சின்ன நாடே நான் செய்பட்டி திவிங்கிற மாதிரி சின்ன வயசுலேருந்தே அவருடைய கையில் அந்த வயலின் ஆனது வந்து உட்காந்துச்சு. அப்பேற்பட்ட மேதை அவருக்கு இன்றைக்கி கலாசாரத்தை கொடுத்து இந்த சபை மகிழ்கிறது. மிருதங்கம்ங்கிறது அவர்லேருந்து வேற ஒரு வாத்தியம் கிடையாது. அவர் இப்போ கையில் மிருதங்கம் இல்லையே தவிர அவரே மிருதங்க ஸ்வரூபந்தான். அப்படி அந்த வாத்தியத்தை தன்னுடைய ஸ்நேகமாக ஆத்மாவோடு இணைச்சு கொண்ட ஒரு பெரியவர். அவருக்கு இன்றைக்கி அந்த பாலக்காடு மணி அவார்டு கிடைக்கிறதுனா அது எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமை. அதே மாதிரி நம்ம கடம் சுரேஷ் அவர்கள், என்னோட அனுபவத்தில் அவர் வித்வான்னு சொல்ல மாட்டேன், அவர் வந்து கடம் உபாசகர். கடத்தையே உபாசனை பண்ணிட்டு இருக்கவர். அவர் தன்னை மறந்து மெய் மறந்து வாசிக்கக்கூடியவர். அப்பேற்பட்ட லய உபாசகருக்கு இன்று இந்த அவார்டு கொடுத்து மகிழ்கிறார்கள். எத்தனை வெயிலாக இருந்தாலும் ஒரு தென்றல் காற்று வந்து வீசித்துனா எவ்வளோ ஆனந்தமாக இருக்கும் நமக்கு. அந்த மாதிரி நம்ம இசை உலகத்தில் ஒரு ப்ரீஸ், தென்றல் காற்றுன்னா நம்ம விட்டல் ராமமூர்த்தி தான். அவர் உட்கார்ந்த மேடையிலெல்லாம் ஒரு தென்றல் வீசும். அவ்வளோ மென்மை. சில சமயம் தோணும், ஏன் இவ்வளோ சிரமப்படுற, இப்படி இதுவே நல்லா இருக்கேங்கிற மாதிரி அவர் வாசிப்பார். அவ்வளோ ஆசையாக இருக்கும். பட்டு கத்திரிச்சாப்பில் பட்டு போன்ற மென்மை. அவ்வளோ அழகாக வாசித்து எத்தனையோ கச்சேரிகள் அவர் சிறக்க செய்திருக்கிறார். உங்களுக்கு அவார்டு கொடுத்ததும் எங்களுக்கெல்லாம் பெருமை, ரொம்ப பெரிய பெருமை. அடுத்தது நம்ம கல்யாணபுரம் அரவிந்த்
அவர் வந்து எங்கள் குருநாதருடைய யங்கஸ்ட் சிஷ்யர். சூறாவளி மாதிரி பக்கத்தில் ஒரு தென்றல், அங்கே ஒரு சூறாவளி மாதிரி. அவருடைய பரம்பரை பெரிய ஹரிகதா பரம்பரை. மலைய மாறுதம் அப்படி சொல்கிறேன், சரி, மலைய மாறுதம் அப்படிங்கிறார் சுவாமிகள். மலைய மாறுதமாக இருக்கார். ரொம்ப இயற்கையான கிஃப்ட்டு, அது பரம்பரையாக வரக்கூடிய சொத்து. அதை உழைச்சி மெருகேற்றி குரு பக்தினால் அப்படி ஒரு சரணாகதி பண்ணி எங்கள் குருநாதர்கிட்ட சங்கீத அந்த சொத்தை வாங்கிட்டு இருக்கார். இன்றைக்கி பெருமையாக இன்றைக்கி அவர் பேரை சொல்லிட்டு இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக பாடின்னு இருக்கார் கல்யாணபுரம் அரவிந்த். அதே மாதிரி விட்டல் ரங்கனுக்கெல்லாம் அவர் எப்படிப்பட்ட வித்வான்னா, கேலண்டரில் ஒரு 30 தேதி தானே இருக்குதுன்னு நாங்கள்லாம் வருத்தப்படுற மாதிரி இருக்குது. ஏன்னா அவருக்கு தேதி ஓச்சல் கிடையாது. இன்றைக்கி எல்லோரையும் பாராட்டி பேசக்கூடிய பாக்கியம் கிடைத்தமைக்கு ஆச்சாரியனுக்கு மீண்டும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்து நமஸ்காரம் சொல்லி விடைபெறுகிறேன். இவ்விழாவில் இசைத்துறையில் பங்களிப்பை வழங்கியமைக்காக சங்கீத கலாசாரதி பாலக்காடு மணியையர் நூற்றாண்டு விருது, பார்த்த ஆச்சாரியா புரஸ்கர் விருது, கோட்டு வாத்தியம் நாராயண ஐயங்கார் விருது, துவாரம் வெங்கடசுவாமி நாயுடு விருது, ஜி ராமநாதன் விருது, டாக்டர் MLV விருது ஆகிய விருதுகள் வழங்கப்பட்டன. கர்நாடக இசை பாடகி நித்யஸ்ரீ மகாதேவன் இந்நிகழ்ச்சியில் மிக பேசுகையில், பழமையான ஒரு சபா, அதாவது 123வது ஆனுவல் ஃபெஸ்டிவல்னா அப்படின்னா பார்த்துக்கோங்க. ரொம்ப சிறந்த இசை கலைஞர்கள்லாம் கௌரவப்படுத்தியிருக்கார்கள் பார்த்தசாரதி சுவாமி சபா. எப்போவுமே வந்து சின்ன வயசுலேருந்து, இன்ஃபேக்ட் ட்ரிப்ளிகேனில் நடக்கும் இல்லையா பார்த்தசாரதி சுவாமி சபா, அந்த ஹாலில் எனக்கு கச்சேரி கேட்டு பட்டம்மா அம்மாவோட நான் கச்சேரிக்கு மேடையில் உட்காந்துருக்கிற நினைவுகள் இருக்கு. அந்த மாதிரி ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, சாநித்தியம் வாய்ந்த ஒரு மேடை. எவ்வளோ மேதைகள் இந்த மேடையில். நாங்களே வந்து பட்டம்மா அம்மா, MS அம்மா, செம்மங்குடி ஸ்ரீனிவாசையர் அவளுடைய கச்சேரிகள், இன்னும் பல அற்புதமான கச்சேரி கேட்ட அந்த ஒரு நினைவுகள்லாம் இருக்குது. ஸோ இட் இஸ் ரியலி ஸ்பெஷல் இன்னைக்கு இங்கே இருக்கிறது அப்படின்றது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரசிக பெருமக்களுக்கு என்னோட நமஸ்காரத்தை தெரிவிச்சு உரை. ஸ்ரீரங்கம் ஸ்ரீமத் ஆண்டவன் ஆசிரமத்தின் தலைமை குரு ஸ்ரீ வராக மகாதேசிகன் சுவாமிகள் இந்த இசை விழாவில் சிறப்புரையாற்றினார். ரிக்வேதஸ்யாயுஷோ வேதः, ரிக்வேதத்திலேருந்து வந்தது தான் ஆயுர்வேதம். தனுஷோ தனுராஹ்வய, யஜுஷோ தனுராஹ்வய, யஜுர்வேதத்திலேருந்து வந்தது தான் தனுர்வேதம். இதெல்லாம் உபவேதங்கள்னு பேர். சாம்னோ காந்தர்வ வேத சாத், அதனால தான் சாம்னோ காந்தர்வ வேத. அர்த்தசாஸ்திரம் அதர்வனஹ. இந்த காந்தர்வ வேதத்தும் இந்த காந்தர்வ வேதத்துக்கும் சாமவேதத்துக்கும் சங்கீதத்துக்கும் ஒரு ஒப்புமை அப்படி இருக்கு. அந்த மாதிரி ஒரு சாமவேத கீதனாகி சக்கரபாணி எல்லையேன்னு ஆழ்வார் பாடினார். வேதானாம் சாமவேதோஸ்மி என்று கீதாச்சாரியன் கூறுகிறான். அந்த மாதிரி அந்த சாமவேதத்துக்கு
ஒரு அந்தர்கதமாக உள்ளாட்சியாக, பேரூராட்சின்லாம் சொல்கிற மாதிரி உள்ளாட்சி அந்தராக இருக்கக்கூடியது இந்த சங்கீதம் அப்படின்னு சொல்லி, அதில் இந்த நாதம் தான் ஜெகதாதீனத்துவம், நாதாதீனத்துவம், உலகத்துக்கு நாதம் தான் அதீனம் அப்படின்னு சொல்லி, நாதே நவ்யஜ்யதே வர்ணாம் பதம் வர்ணாத் பதாத் வச்சா வச்சசோ வியவஹாரோயம் நாதாதீனமதோ ஜகத்து. இந்த ஜகத்து நாதாதீனமாக இருக்குது. அந்த நாதேன வியஜ்யத்தை வெளிப்படுகிறது இந்த வர்ணங்கள். இங்கே வர்ணம்னா அக்ஷரம், வர்ண சமாம்நாயம், சமாம்நாயம்னா ஆம்நாயம்னா வேதம், வர்ண சமாம்நாய எழுத்துக்களின் வேதம்னு அர்த்தம். அந்த நாதேன வியஜ்யதே வர்ணா பதம் வர்ணாத் பத. ஏன்னா பத சமூகம், அக்ஷர சமூகம் பதம், பத சமூகம் வாக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். பதம் வர்ணம், பதமும் வர்ணமும் தான் பதாத் வச்சா. ஒரு பதத்துலேருந்து ராமம் தேவம் நமதி அப்படின்னா, ரான்றது அக்ஷரம், மான்ற ராமன்றது ஒரு பதம். இந்த ராமம் தேவம் நமதின்றன்னு சொல்கிறோமோ இல்லையோ, இது வாக்கியம், வச்ச வாக்காருது. அதில் வெங்கியாத்மகமாகவும் வெஞ்சகாத்மகமாகவும் சப்தாத்மகமாகவும் அப்படிலாம் இருக்கும் வாக்கியங்கள் பலவிதம் அப்படின்னு சொல்லி, இதுக்கு எல்லாமே நாதந்தான் அதீனம், நாதந்தான் முக்கியம். சதுஷ்ச துவாவிம்சி ஸ்ருதீனாம் சப்தஸ்வரே அந்தர்பாவா. 7 ஸ்வரம் தான் மொத்தமே. அந்த 7 ஸ்வரத்தை எவ்வளோ கிருத்திகள், எவ்வளோ மகான்கள், 3 பேர் மும்மூர்த்திகள்னு சொல்கிறோம். அதுக்கு மேலே இருக்கா நிறைய, புரந்தரதாச கிருத்திகள், அன்னமாச்சாரியர், எவ்வளோ நிறைய பேர் இருக்கா. ஏன்னா அதான் சந்தோஷார்த்தம் விமர்சதி மிகு ஷத்பிர் அத்தியாத்ம வித்யாம்னு சுவாமி தேசிகன் தத்துவமுக்தா கலாபத்தில் சொல்கிறார். ஷத்பிஹி சாதுக்கள் பலவிதம் உண்டு, ஆனால் அத்தியாத்ம வித்தியை விமர்சனம் பண்ணணும். விமர்சனம் பண்ணச்சே அவர் எந்த வழியில் போனார், நாம் எந்த வழியில் போனால், இந்த மயிலாப்பூரில் இந்த வரத்துக்கு பல விதமாக வரலாம், இந்த இடத்துக்கு அந்த மாதிரி பல வழிகள் உண்டு, பல பெயர்கள் உண்டு. அந்த மாதிரி நாம் அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி, சதுஷ்சைவ ஷட்ஜ மத்தியம பஞ்சமாக. ஷட்ஜஸ்வரம் என்ன, மத்தியமஸ்வரம் என்ன, பஞ்சம இதுக்கெல்லாம் 4 எழுது. द्वे நிஷாத காந்தரவ் திஸ்திரீ ரிஷப தெய்வத்தௌ, 2 நிஷாத காந்தாரவ் ஸ்திஸ்திரீ ரிஷப தெய்வத்தௌ அப்படின்னு சொல்லி, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள். சீக்ஷகோ பாவகச்சைவ ரஞ்சகோ ரசிகஸ்ததா அபர குடிகாராக்கிய பஞ்சதா காயக ஸ்மிருதாக. 5 விதமான காயக்கால் பாடுபவர்கள். கீதம் கானமிமே சமேன்னு சொன்னார். கானந்தான் முக்கியம், எல்லாரையும் இழுக்கக்கூடியது கானரசம். அது தானரசமாகவும் இருக்குது. அப்போ சிக்ஷகா ஒரு ஆச்சாரியன், சிக்ஷகன் சொல்லி கொடுப்பவன் அப்படின்னு அர்த்தம். பாவகஷ்ட பாவங்க ஒரு நல்ல பாவம். ஏன்னா பாவ தாள லயம், இது பாவம் முக்கியம். எல்லாம் பாவம் கூடாது, பாவம். அதிலே அந்த பாவம் ரஞ்சகன், அதிலே ரஞ்சகாத்ம ஒரு சிந்தனை அதிலே ஊன்றி இருக்கிறது. அப்போ ரசிகஸ்தா ரசனை வேண்டும். தான் ரசிகனாக இருந்தால் தான் பிறர் ரசிக்க முடியும். அதனால் ரசிகம். அபர குடிகாராக்கிய பஞ்சதாகாய சிக்ஷகா கிருத்தம் வா கேயகாரேன ஸ்ருதம் கிருண்ணாத்யனுக்தகம் நவிசரத் சாவதானாக சிக்ஷகாரசகத்தியதே. அப்போ சொல்கிறார் என்ன, வாக்காயக்காரன் நன்னா சொல்லி கொடுக்கணும். அவனுக்கு ஸ்வரம் வரலன்னா கழுதியை குதிரையாக்கணும். என்ன படிப்பாளைய ஆக்கிறத காட்டிலும் அங்கே சொல்லச்சே ஞானம்னு சொல்கிறார். கிரகணம் தாரணம் செய்வ ஸ்மரணம் பிரதிபாதனம் ஊகோபோகோர்த்த விஜானம் தத்துவஜானஞ்ச தீகுணான. கிரகணம்னா எடுத்துரைத்தல், கிரகணம்னா பிடித்தல்னு அர்த்தம். அவர் சொல்கிறத பிரிக்கணும். கிரகணம், தாரணம் தரித்தல், ஸ்மரணம் நினைத்தல், பிரதிபாதனம் எடுத்துரைத்தல், ஊகம் தர்க்கித்தல். எங்கள் வாத்தியார் இப்படி தான் சொன்னார், இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. ஊகல் தர்க்கித்தல், அபார்த்த விடுவித்தல், அர்த்தம் பொருள் கூறுதல், உண்மை அறிதல், இதெல்லாம் இருந்தால் தான் ஞானம். அந்த மாதிரி சொல்லி கொடுப்பவன் சிக்ஷகன். இந்த ஞானம் இவ்வித ஞானம் வேணும். ஸ்ருதம் கிருண்ணாத்யனுக்தகம், சொல்லி திருப்பி சொல்லி வைக்கணும். நாம் சொல்லணும், அவன் சொல்லும்படி வைக்கணும். அதுதான்
சிக்ஷகனுடைய லக்ஷணம். பாவக லக்ஷணம், பாவம் எப்படின்னா ரச ஹானு நசந்தத்தே நிர்பாவே பாவமானயேத் ராகம் கரோது வைதக்ஜாத் பாவஸ்வோபிதீயத்தே. ரசகணம், ஐயோ இந்த ரசம் தப்பாக போயிருக்கு, அந்த ரசம் இருக்கணும் இல்லையோ. எப்பவும் ரசம்னா ஷட்வித ரசம், அறுசுவை உணவு இல்லை. இங்கே ஸ்ருங்கார ரசங்கள், அந்தந்த எழுத்துக்குடைய ராகத்தினுடைய ரசங்கள் அப்படி எடுத்துக்கூடியது. அதில் குறைய இருக்கா, அந்த குறை இல்லாத அவர்கள் சொல்கிறார்களா அப்படிலாம் பார்க்க வேண்டும். ராகம் கரோது வைத, விசேஷத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இவெல்லாம் பாவ லட்சணம். ரஞ்சக லட்சணம் எல்லாருக்கும் புரியும்படியாக இருக்கணும். சோத்ருணாம் ஹிருதயம் ஞாத்வா தேஷாம் சித்தானுராசதா. இந்த சித்தம் சித்தந்து சேதோ ஹிருதயம் ஸ்வாந்தம் ஹிருண்மானசம் மனஹா. அதனால் சித்தம் இருக்கே, சோத்ருணாம் ஹிருதயம் ஞாத்வா, கேட்கருடைய அவளுடைய இது ஹிருதயத்தில் எப்படி புரிந்து கொண்டுகிறார் என்று தெரிந்து கொண்டு அவர்களுடைய அனுசரிப்பாடி பாட வேண்டும். அப்படி பாடுறது தான் ரஞ்சகம் அப்படின்னு. ஏன்னா காயக பேதான்னு சொன்னோம் இல்லையோ, பாடுபவர்களுடைய பேதங்கள் வேறுபாடு. நாம் எப்பவுமே வேற்றுமையில் ஒற்றுமையாக இருப்போம், நாம் வேற்றுமையில் ஒற்றுமையாக இருப்போம். அப்படி இருக்க வேண்டும். காயன் ரஞ்சதே யஸ்து சரஞ்சகன். இந்த மாதிரி எவன் பாடுகிறானோ அவன் ரஞ்சகன் அப்படின்னு சொல்கிறார். ரசிக லட்சணம் இதுதான் முக்கியம். ரசிகன் இல்லைன்னா காயகன் கிடையாது. ஆடியன்ஸு முக்கியம், ஆடியன்ஸு தான் முதல் முக்கியம். இந்த ஆடியன்ஸ் இல்லைன்னா எதுக்குமே பிரயோஜனம் இல்லை. கதை சொல்லுவர்களுக்கும் சரி, பௌராணிகர்களுக்கும் சரி, ஆடியன்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு ஆடியன்ஸு தான். அதனால் ரசிக லட்சணம், ரசிகன் முக்கியம் அப்படின்னு சொல்லி ஸ்னிக்தாம் ஆத்மஸ்ருதிங்கிருத்வா பிருசமானந்த பாக்பவேத் புலகாஞ்சித சர்வாங்கோ காதாச்ச ரசிக ஸ்மிருதா. புலகாங்கிதம் மயிர்கூச்சல் என்னன்னா எப்படி? ஸ்னிக்தாம் ஆத்மஸ்ருதி, நம்ம நெருங்கியவர்களாக இருக்க வேண்டும். பிருசம் ஆனந்த பாக்பவேத், சந்தோஷம், பிருசம் அதிகமான ஆனந்தை கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும். யாருக்கு? ரசிகன். அந்த ஆடியன்ஸுக்கு ரசிகர் நாம் இருக்கணும். எப்படின்னா இவ காயகன் ரசிகனாக இருக்கணும், தானும் ரசிக்கணும், பிறர் ரசிக்கும்படி பண்ணணும், அவர்களுக்கு ஆனந்தத்தை உண்டு பண்ணி பண்ணணும். ஆனந்தம் இல்லைன்னா வெறும் ஸ்டேஜ் தான் இருப்பார். எனக்கு ஒரு குரு பெரிய அவர் ரகசிய திரைசரங்கெல்லாம் அப்போவே ஒப்புப்பார். உபன்யாசம் பண்ணால் அப்படியே இப்போ யாருமே இருக்க மாட்டார். ஏன்னா ஜோக்கெல்லாம் சொல்லணும், அதெல்லாம் சொன்னால் தான் அவள் கேட்பா. இல்லைன்னா வெறுமை மூலத்தை மாத்திரம் சொல்லிட்டு போனால் பிரயோஜனம், யாரும் கேட்கவே மாட்டா. பெருமாள் இருப்பார், இவர் சொல்கிறவர் இருப்பார். அந்த மாதிரி ஒரு ஜனரஞ்சகம். ஆனால் காவியங்களில் சொல்லச்சே ஜனரஞ்சாத்மகம் காவியம், ரமணீயார்த்த சப்த பிரதிபாகம் காவியம், ரசாத்மகம் காவியம் அப்படின்லாம் சொல்கிறோம். அந்த மாதிரி இது காவிய வழியில் வந்தது தானே இதுவும். சங்கீதமும் ஒரு காவியம்தான். அதனால் அப்போ அந்த மாதிரி அது எப்படின்னா புலகாஞ்சித சர்வாங்கோ காதா ரசிக ஸ்மிருதா. காதா சொல்லுபவன், பாடுபவன் இப்படி இருக்கணும். புலகாங்கித சர்வாங், எல்லா அங்கங்களும் மயிர்கூச்சலோடு இருக்கணும். அப்படி இருக்கக்கூடியது தான் இந்த மாதிரி சங்கீதம். இந்த மாதிரி சங்கீதத்தை தெரிந்து கொண்டு நாம் வாழ்நாளை கடைபிடித்து நன்கு வாழ வேண்டும் என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். கவிதார்க்க சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.